வணக்கம். இந்த தமிழர்கள் தமிழ் கற்க வேண்டும். தமிழர்கள்னால் எங்கே உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் பிற மாநிலங்களில் அதாவது தமிழ் பேசாத மாநிலங்களில் இருக்கும் மக்கள் எல்லாம் தமிழர்களாக பிறந்தவர்கள் அல்லது பரம்பரை தமிழர்கள், தமிழர் ஜாதிகள், தமிழ் குடிகள் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. சரி, எப்படியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வெளிநாடுகளில் இருக்கிறாங்க. மலேசியா, சிங்கப்பூர், அப்படி தமிழர்கள் அந்த காலத்தில் எங்கெங்கெல்லாம் வெளியில் போனாங்களோ அங்கெல்லாம் வசிக்கிறாங்க. அதே மாதிரி தமிழர்கள் பிற மாநிலங்களிலும் போய் நல்ல தொழில் செய்கிறவங்க இருக்காங்க, அல்லது சிறு சிறு வியாபாரிகள், சிறு சிறு தொழில் செய்கிற இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பரம்பரையாக அங்கேயே தங்கியிருந்தாலும் கூட இங்கே வேலைக்கு போயிட்டு சிறிது காலம் இருந்துட்டு திரும்பி வர்றவங்க வேறு, பரம்பரையாக அங்கேயே இருக்கிறவங்க வேறு. இப்போ அந்த மாதிரி மக்கள் எல்லாம் ரெண்டு பேருமே ஒன்று அங்கே பரம்பரையாக இருக்கிறவங்களும் கல்வி கற்கணும். ஏன்னா அவங்க குழந்தைகள் ஒரு தலைமுறை 2-3 தலைமுறைக்கு முன்னாடி போயிருப்பாங்க. இப்போ இந்த மொழியை மறக்கக்கூடிய அளவுக்கு இருக்கலாம், அல்லது வீட்டுக்குள்ளே கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கலாம். முறையான கல்வி இல்லாத இருப்பாங்க. இங்கே அதே மாதிரி வேலைக்காக தமிழ்நாட்டிலிருந்து தமிழ் மக்கள் பிற மாநிலங்களில் மத்திய அரசு வேலையோ அல்லது தொழிற்சாலை வேலை சம்மந்தமாக வெளிமாநிலங்களுக்கு போயிருப்பாங்க. அங்கே தங்களுடைய குழந்தைகளை தமிழ் படிக்க வைக்க வாய்ப்பு இல்லாமல் திணறிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த மும்மொழி கொள்கை வந்த பிறகு 3வது மொழியாக விருப்ப மொழியாக அவங்க எந்த மொழியை வேணுமாலும் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு இருக்குது. 3வது மொழியாக தமிழ்நாட்டில் ஏற்கனவே தமிழ், இங்கிலீஷ் இருக்குது. 3வது மொழியாக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்குவோம். அதனால் இங்கே அந்த வாய்ப்பு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. தமிழ் ஒன்றே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, தமிழ் அல்லாத பிற மாநிலங்கள், அதாவது தமிழ்நாடு அல்லாத பிற மாநிலங்களில் மொழி பேசுகிற போது அந்த மொழியை நம்ம கற்றுக்கிறதுக்கு அந்த பிற மாநில மொழி பேசுகிற மாநிலத்தில் இருந்த மக்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இது அரசாங்கம் ஊக்குவிக்கணுமில்ல. இப்போ தமிழ்நாட்டில் ஹிந்தி எதிர்ப்பு, பிறமொழி எதிர்ப்பு அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் பிற மாநிலத்தில் படிக்கிற தமிழர்கள் நம் தாய்மொழியான தமிழை படிக்க வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்காக இத்தனை வருஷம் எதுவும் செஞ்சதாக தெரியல. ஒரு பள்ளி கல்வித்துறை நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசுடைய பள்ளி கல்வித்துறை பிற மாநிலங்களில் ஏதாவது தமிழ் படிக்கிறதுக்குரிய சென்டரோ அந்த மாதிரி பள்ளிக்கூடங்களோ இங்கேருந்தே நம்மளே அஃபிலியேட்டட் ஸ்கூல்ஸ், இங்கே தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையினுடைய அனுமதி பெற்ற அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளோ இல்லை. அல்லது 3வது மொழியாக பிற மாநிலங்கள் கல்விக்கு தேர்வு செய்யும்போது அங்கே தமிழ் ஆசிரியர்கள் இருக்க மாட்டாங்க, தமிழ் பாடநூல் இருக்காது. இப்போ இதையெல்லாம் நம்ம ஊக்குவிக்கக்கூடிய அளவுக்கு, அல்லது பிற மாநிலத்தில் சட்டப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக அல்லது மத்திய அரசு பாடத்திட்டத்திலே தமிழை படிக்க வைக்க தமிழ் ஆசிரியர்கள் நியமிக்கலாம். அல்லது தமிழ் ஆசிரியர்களுக்கு ஏதாவது ஊக்கத்தொகை கொடுக்கலாம். யாராவது இது மாதிரி நிறுவனங்கள், தமிழ் ஹிந்தி பிரச்சார சபா, சம்ஸ்கிருத பிரச்சார சபான்னு தமிழ்நாட்டிலே நிறைய இடங்கள்ல இருக்குது, இல்லை உலகம் முழுக்கவே இருக்குது. ஆனால் தமிழ் பிரச்சார சபா எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியல. தமிழ் சங்கம் இருக்கலாம், தமிழ் பிரச்சார சபா இருக்கான்னு தெரியல. அது தமிழ் சங்கத்துக்கும் ஏற்கனவே பெரிய டிஸ்பியூட் இருக்குது. தமிழ் சங்கத்தில் தமிழர்கள் இல்லை, தெலுங்கர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்களோ தமிழர்கள் இல்லை. தமிழர்கள் இருந்தால் தான் தமிழ் பாடத்தையும் தமிழ் படிப்பையும் ஊக்குவிப்பாங்க. அப்போ இந்த பள்ளி கல்வித்துறை பிற மாநிலங்களில் இருக்கிற தமிழர்கள் இனிமேலாவது படிக்கிறதுக்கு ஏதாவது ஊக்குவிக்கிறதுக்குரிய நடவடிக்கை இருக்கிறதா, அவங்களுக்கு பாடநூல் பாடத்திட்டம் கொடுக்க இருக்கிறதா, அதை அங்கீகரிக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடுது. திரும்பி தமிழ்நாடு தமிழ் பல்கலைக்கழகம்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தமிழ் பல்கலைக்கழகம் பிற மாநிலத்தில் இருக்கிற தமிழர்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு, அல்லது அவர்கள் தமிழ் படிக்க வைக்கிறதுக்குரிய அளவுக்கு, அல்லது தமிழ் கலாச்சாரம் பண்பாடு இதையெல்லாம் போதிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்குரிய விஷயத்தை செய்யறதுக்கு ஏதாவது இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கிறதா? கல்வி நிறுவனங்கள் மேலே தமிழ் வாழ்கன்னு எழுதி என்ன பிரயோஜனம்? தமிழ் பல்கலைக்கழகம் செய்தா அல்லது பள்ளி கல்வித்துறை செய்தா இதற்கான என்ன நடவடிக்கை எடுக்குது? இதெல்லாம் பேச ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது, தாமாக கிடைக்கும்போது அந்த மக்களுக்கு ஏற்படுத்தி தர ஏன் விரும்பலை? அவங்க வாக்காளர் இல்லைங்கிறதுக்காகவா தெரியல. இந்த அரசால எந்த அரசு இல்லை, இதுவரைக்கும் ஆண்ட எந்த அரசும் முயற்சி செய்யாத போது எந்த அரசு தமிழை தனியாக குறை சொல்கிறது? சரி, இப்போ இனிமேலாவது முயற்சிகள் அது போன்ற இருக்குதா? அவர்களை படிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா தான் பிற மாநிலங்களில் இருக்கிற தமிழர்களாகவே வாழ வேண்டும். இல்லாட்டி என்னன்னா
ஒரு அடையாளம் தெரியாமல் போயிடுவாங்க. தமிழர்கள் உலகம் முழுவதும் 8 கோடி பேர் இருக்கிறோம், 10 கோடி பேர் இருக்கிறோன்னு சொல்லிட்டு தான் இருக்கணும் ஒழிஞ்சு அங்கே இருக்கிறவங்களுக்கு தமிழ் தெரியாது. முதல்ல தமிழ் தெரிஞ்சால் தான் தமிழ் கலாச்சாரம் தெரியும், தமிழ் பண்பாடு தெரியும். இல்லாட்டி அந்தந்த பகுதி மக்கள் என்னென்ன செய்கிறாங்களோ அதேவே தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பிற்காலத்தில் வந்துட்டு இனக்கலப்பாகி போயிடும். மொழி வந்து புதிய எந்த இடத்துக்கு போனாங்களோ அந்த புதிய மொழிக்கு போயிடுவாங்க. அவங்க தமிழருங்கிற ஒரு அடையாளத்தை இழந்துருவாங்க. அதுக்காக அரசாங்கம் அரசு நடவடிக்கை எடுத்து இப்போ ஒரு ஆங்கிலம் படிக்கிறதுக்கு 5000-10,000 கோடி செலவு செய்கிற அரசாங்கம் தமிழர்களுக்கான படிப்பை பிற மாநிலங்களில் பிற நாடுகளில் இருக்கும் தமிழர்களுக்காக ஏதாவது ஒரு பல்கலைக்கழகமோ ஏதாவது ஒரு படிப்பு முறையோ அறிமுகப்படுத்தணும். அதை இது வரைக்கும் படுத்தலை. ஏற்கனவே இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பார்த்திங்கன்னா இந்த நேரடியாக படிப்பில் இல்லாதவங்களுக்கு 10th படிக்கலைன்னா ஃபண்டமெண்டல் கோர்ஸ் 1, +2 படிக்கலைன்னா ஃபண்டமெண்டல் கோர்ஸ் 2 அப்படின்னு வச்சுக்கிட்டு உலகம் முழுக்க இது ஸ்டடி சென்டரை வச்சுருந்தாங்க. அதனால் ஒருத்தர் வந்து இங்கே தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஒரு ஸ்டடி சென்டர் இருந்துச்சு. அவங்க இங்கே இந்தியாவில் ஒரு அட்மிஷன் போட்டுவிட்டு படிக்கலாம், இங்கே இருக்கிற பல்கலைக்கழகத்தில் ஸ்டடி சென்டரில் படிக்கலாம். ஒருவேளை அவங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க, அங்கே போய் மீது அந்த படிப்பை தொடர முடியும். அங்கே இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி இப்போ ஒரு துபாயில் ஒருத்தங்க இருக்கிறாங்க பரம்பரையாக அல்லது நீண்ட நாள் அவங்க குழந்தைகள் படிக்கிறதுனால அதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. மலேசியா, சிங்கப்பூர்னு தமிழர்கள் வாழும் அனைத்து பகுதிகளுக்கும் இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஸ்டடி சென்டர் வச்சிருந்துச்சு. இப்போது அரசாங்கம் அதை எடுத்த பிறகு அந்த வாய்ப்பு தமிழர்களுக்கு மொத்தமாகவே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அரசு அந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் முறையே இப்போ வந்து உபயோகப்படுத்தலை. இதனால் யாருக்கு நஷ்டம்? தமிழர்களுக்கு நஷ்டம். எந்த மாதிரி தமிழர்கள்? நிரந்தரமாக வெளிநாட்டில் வாழ்கிற தமிழர்களும் தமிழ் பாடத்திட்டத்தால் தமிழர்களுடைய கலாச்சாரத்தை படிக்க வாய்ப்பு இல்லை. அதே போல் இங்கேருந்து மைக்ரேட் ஆகிறாங்க வேலைக்காகவோ இதுக்காகவோ டெம்பரரியோ பர்மனண்ட்டாவோ, அவங்களுக்கு இந்த வாய்ப்பை இழக்குது. இப்போ இந்த மாதிரி பல்கலைக்கழகம் நடத்திக்கிட்டு இருந்ததே இவங்க வந்து திரும்ப முயற்சி எடுத்து அதை செய்யாத போது புதுசாக எவ்வளோ செய்வாங்க அப்படின்ட்டு தெரியாது. தமிழ்நாட்டில் பிற மாநிலங்களில் இப்போ ஒரு வாய்ப்பை மத்திய அரசு கொடுத்துருக்கிறதா தான் நினைக்கணும். தமிழ்நாட்டுக்கு வேண்டான்னு மறுக்கலாம், அது பரவாயில்ல, வேண்டான்னு மறுத்துருங்க. ஆனால் பிற மாநிலங்களுக்கு தமிழர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பை வந்து நம்ம வந்து ஏதாவது விதத்தில் அவங்களுக்கு உபயோகமாக பயன்படுத்த அரசு அல்லது தனியார் கூட நடவடிக்கை எடுக்கணும். அதுக்காக இப்போ பிற மாநிலத்துக்காரங்க இப்போ தெலுங்கு பல்கலைக்கழகம் அப்படியெல்லாம் தெலுங்கு லிங்குஸ்டிக் மைனாரிட்டி பல்கலைக்கழகங்கள்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அதேமாரி தமிழர்கள் வெளி மாநிலத்தை தனியார் கூட வெளி மாநிலங்களில் போயிட்டு அங்கே இருக்கிற தமிழர்களின் நலனுக்காக சிறந்த பல்கலைக்கழகங்களை உருவாக்கலாம். சிறந்த தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையோடு இணைஞ்சு ஏதாவது ஒரு படிப்பை நடத்துறதுக்கான முயற்சி எடுக்கலாம். அரசாங்கமோ தனியாரோ யாராவது முயற்சி எடுப்பாங்களோ பார்ப்போம். அடுத்த பதிவு இருப்போம். அன்பேஸ்வரன்.